என்னடா லாரிலாம் போகுது, ரேஸ் எதுவும் ஓட்டுறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. நார்மல் ஸ்பீடாக தான் போய்ட்டுருங்க. சவுண்டு வெளியே பயங்கரமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களை முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. அப்போ தாங்க நம்ம நிறைய இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் என்ன நிறைய இடத்துக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். நீங்கள் எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கேக் ரைடர்ஸ் நம்ம இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க. கேக் கட்டிங் எல்லாமே இருந்துச்சு. ஐயோ ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், சர்ப்ரைஸ் போயிருமே. ஓகே, நீங்கள் கடைசி எண்ட் வரைக்கும் பாருங்கள், பயங்கரமாக இருங்க. கேக் கட்டிங் நிறைய இருக்குது அதில். ஃப்ரெண்டு ஒருத்தர் நல்லா ஸ்டாண்ட் பண்ணுவார். அவரை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். அவர் பார்த்து அவர் அப்படியே கூப்பிட்டு அந்த இடத்துக்கு போகிறோம். எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் கைஸ். எல்லோருக்கும் ஹாப்பி நியூ இயர் அண்ட் கிறிஸ்மஸ். நியூ இயர் நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். பைக்கில் வீலி பண்ணி அடிபட்டுறாதீங்க யாருக்கும். ஏன்னா நார்மலாகவே போங்க எல்லோரும். இப்போ ஹெல்மெட் போடக்கூடாது. நான் காலைல நியூஸ் பார்த்தேன், 2 பேர் ஹெல்மெட் போட்டு போகணும் எல்லாம் ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. மெரினா பீச்சுக்கு அலோடு கிடையாது தான். நம்மளுக்கு திருநெல்வேலி கைஸ், நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோவா பார்க்கலாம் என்ன நடக்குது. நியூ இயர்க்கு என்ன பிளான் என்னன்னு தெரியல. நியூ இயர் அப்போ நான் இந்த வீடியோவை நான் நியூ இயர் அப்போ தான் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அப்லோட் பண்ணுவேன் கரெக்டாக. அப்புறம் நான் ஏன் நியூ இயர் போனால் அது வீடியோ எடுத்து ஒரு வெனஸ்டே அந்த மாதிரி ரேஞ்சில் அப்லோட் பண்ணுறேன் கைஸ். மறக்காமல் வேறு வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ வரும் கைஸ். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ வரும். எங்கே போய்ட்டு இருந்தால் இந்த இடத்துல தான் கைஸ் நம்ம ஒரு லாரிக்கார நேரமில் அணைச்சி விட்டாங்க. சைடு ஏறி போகலான்னு பார்த்து ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்தேன், ஸ்பீடே ஏற்றாமல். நாங்கள் 60 போயிருந்தால் கரெக்டாக சைடு ஏறிட்டாங்க. உள்ளே தாண்டவும் சல்லுன்னு உள்ளே ஏறிட்டான். ஸோ அப்புறம் நம்ம கியரை கட் பண்ணி விட்டு சைடு ஏறி போயிட்டோங்க. கீரை ஒரு 2 கட் பண்ணி ஒரு இழுத்தோம். லாரிக்காரன் கண்ணையில் அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. தரமான செயலாக இருந்துச்சு இந்த இடத்துல. மேக்கே சீன் போட்டணும் கைஸ். ஐயோ ஒரே கேஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு வேறு இந்த காய்ஸ் போக மாட்டேங்குது கைஸ். இந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் கைஸ். இந்த இடத்து பக்கத்தில் ஒரு தேட்டர் இருக்குது. அந்த தேட்டர் பக்கத்தில் தான் அவர் வரேன்னு சொல்லியிருந்தார். அந்த தேட்டர்கிட்ட போய்ட்டு அவர் ஃபோன் அடிச்சு பார்க்கலாம் நம்ம கரெக்டாக. இது வந்து கரெக்டாக எங்கே இதுமா இருக்குது. இதோ பிளேஸ் நேம் மறந்து கைஸ். ஐயோ காய்ஸ் வர முடிக்கிறேன், பேர் மட்டும் மறந்துட்டு. இந்த பேர் சக்கரவர்த்தி சினிமாஸ் தேட்டர், காவல் கிணறு நண்பர்களே. உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல கைஸ். காய்ஸ்ன்னு கூப்பிடுறதால வேறு எப்படி சொல்லி கூப்பிடுறது. உங்களை எப்படி கூப்பிடணும் நீங்களே ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க கைஸ். அப்போ தான் நம்ம கூட முடியும், அப்படி கூப்பிட்டு பழக முடியும் போக போக. வீக்லி ஒன்ஸ் எப்படியோ ஒரு வீடியோ போட்டுருவாங்க கன்ஃபார்மாக. இந்த தேட்டர் எங்கே இருக்குது? இதுதான் தேட்டர் நினைக்கிறேன். பெரிய போர்டை வச்சு நான் கைஸ் பார்த்தேன். கேமரா வியூ கொஞ்சம் கீழே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்த வாட்டி நான் நேராக தூக்கிறேன். மேலே தூக்கி வச்சா ஃபோன் இது பைக்கு ஹெட்டு கூட தெரிய மாட்டேங்குது கைஸ். ரொம்ப இது லைட்டாக தெரியாம தான் செட் பண்ணால், ஆனால் ரோடு மாதிரி செய்யுது. சரி நெக்ஸ்ட் டைம் இப்படின்னு கரெக்டாக வியூ வச்சு பார்க்குறேன். அது கொஞ்சம் தள்ளி தான் போய் நின்று, ஏன்னா ஒரு நிழலே இல்லை கைஸ் அந்த சைடில். கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து மரம் வளங்க கைஸ். அப்புறம் இந்த இடத்துல நிப்பாட்டி நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் அடித்தேன் கைஸ். கரெக்டாக அவர் வந்தார். ஃபோன் அடிச்சுட்டு வைக்கவும் வந்துட்டார். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஃபோன் பண்ணிவிட்டு. நம்மகிட்ட கேமராலாம் எதுவும் இல்லை, என்னோடய மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லாமே. ஃபோன் வச்சு செட் பண்ணால் அதுக்குள்ளே கரெக்டாக அவர் வந்துட்டார். அவர் சட்டை பேட் போட்டு வந்ததான் காற்றுல கழட்டுன்னு சொல்லி கழட்டி மாட்டிகிட்டு இருந்தார். அப்புறம் இங்கேருந்து 2 பேரும் கிளம்பிட்டோம். இங்கேருந்து அவர் இன்னொரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகணும்னு சொன்னார். அவரையும் கூப்பிட்டு போயிட்டு இருந்தோம். இங்கேருந்து நாங்கள் ஓவர் ஸ்பீடெலாம் போல கரெக்டாக ஒரு 60-40 அந்த ரேஞ்சில் தான் போயிட்டுருந்தோம். ஏன்னா அவரோட பைக் வந்து சர்வீஸ் விடலையா கைஸ் அப்படின்னு சொன்னார். வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் கேட்டிருக்கேன்னு தெரியல பாருங்கள். இது நான் வீட்டில் வந்து தனியாக ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன் வாய்ஸ் ரெக்கார்டு. ஏன்னா ஃபுல்லாக விண்ட் பிளாஸ்ட்டாக இருந்துச்சு. விண்ட் பிளாஸ்ட்டை கம்மி பண்ணிவிட்டு வீட்டில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அவர் பைக் வந்து ஆரி வச்சுருக்காரு கைஸ். ஆரியில் வந்து என்ன சொல்ல, ஆரி கிளாசிக் 350 வச்சுருக்காரு. அது வந்து சர்வீஸ் பண்ணல. சரி 600 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். 500 கிலோமீட்டர் நான் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாம். 500 கிலோமீட்டர் ஓடனே சர்வீஸ் பண்ணுமா 600 பண்ணிட்டாரு. ஆனால் என்ன சர்வீஸ் பண்ணலையானோ. அதனால் அந்த ஸ்கூட்டியில் வந்து ஒரு அதிர்ட்ட கைஸ் ஒரு சவுண்டு விட்டார். நானும் அவர் போனேன்னு வந்துட்டேன். பார்த்தா நேராக ரோடு இல்லை. நானும் கேப் தான் இருக்குன்னு நினச்சி போனேன். ரோடு இல்லை. இது அது என்ன பேர் சொல்லுவாங்க தெரியலங்க. அது நீங்கள் சொல்லுங்கள் என்னென்னு.
ஏதோ சொல்லுவாங்க, மறந்துட்டேங்க, பேர் தெரியல எனக்கு அதுக்கு பேர். பில்லர் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அதில் முட்டியிருப்பேன், ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சேன்னா. இங்கேருந்து போயிட்டு இருந்தோம், நல்லா தான் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு ரோட்டுக்குள்ளே கூப்பிட்டு போனது பாருங்க, நான் காமிக்கிறேன் அதை. இங்கேருந்து இன்னொரு பைபாஸ் ஏறி போனாங்க, அதாவது நியூ பைபாஸ் ஆகிடுச்சு. அது வந்து அது ரைட் சைடில் வந்துச்சு. அந்த ரைட் சைடில் ஏறினதுக்கப்புறம் ஒரு ஆஃப் ரோடு கூப்பிட்டு போனார். தரமாக இருந்துச்சு. ஆஃப் ரோடுனா ஆஃப் ரோடு, அப்படி ஒரு ஆஃப் ரோடு. ரொம்பலாம் இல்லை, மீடியமாக இருக்கும். ரொம்ப ஆஃப் ரோடு இருக்காது, மீடியமான ஆஃப் ரோடு. ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த ரோடு தான் கேஸ் அது பாருங்க. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். இப்போ உள்ள ஒரு கோகைக்குள்ளே திரும்ப பாருங்க. என்ன ரைட் சைடில் இண்டிகேட்டர் போகிற வழி இருக்கா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சன் ரூப்லேருந்து ஒரு லாரி வந்துச்சு கேஸ். அவர் திக்கு நைட்டு நினைக்கிறேன் அவருக்கு. நானும் சைடு ஏறி போனேன். இங்கேருந்து ஒரு 3 போயிட்டாச்சு. ஒரு சவுண்ட் பிடிச்சி நல்லா இருந்துச்சு கேஸ். அந்த இதுக்குள்ளே போகும்போது டனலுக்குள்ளே அங்கேயே எடுத்து போனால் அவர் முடுக்காக கூப்பிட்டு போனார் கேஸ். வேறு லெவலில் இருந்தது. சும்மா ரொம்ப ஷார்ட்டான ரோடு. எல்லாமே ஸ்பீட் பிரேக்கர் வேறு இருந்துச்சு. அதுலேயும் குண்டு குழி மாதிரி இருந்துச்சு. நல்லா ஆஃப் ரோடாக இருந்தது. இந்த இதை நம்ம ஸ்பீட் பண்ணி போய் காமிக்கிறோம் கேஸ். வேணா உங்களுக்கு இந்த இடத்துல டைமில் போட்டு ஸ்பீட் பண்ணி விட்டேன் எல்லாமே. இந்த இடத்துல அவர் வீடியோ எடுக்குன்னு சொன்னார். அப்புறம் நானும் ஃபோனை மாட்டிட்டேங்க. அப்புறம் இந்த இடத்த வந்து அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்துட்டோம். நாங்கள் அப்புறம் வெளியே வந்துட்டோம், கொஞ்சம் பைபாஸ் வந்துட்டு. அப்புறம் தான் கேமரா ஆன் பண்ணேன். அது ஃபோட்டோ எடுக்கணுன்னாரு. சரி ஓகே நம்மளும் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கேமரா மாட்டிட்டேன். ஹெல்மெட்டில் கேமராவில் மொபைல் தான் மாட்டினேன். அவர் ஃப்ரெண்டு ஃபோனில் அவர் செல்ஃபி ஸ்டிக்கில் மாட்டி ஃபோட்டோ எடுத்தார் கேஸ். அவர் வீடியோ எடுத்தார் நினைக்கிறேன். அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண சைடில் காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப மூச்சு பண்ணி கேஸ். அந்த ஹெல்மெட் போட்டு கேஸ் அவர் தான் ஸ்டண்ட் மேனு. அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கேள்வி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் சார். அவர் இன்ஸ்டாகிராமை நம்ம பேஜ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நல்லா கோல்டு வந்துட்டு கேஸ். நேற்று நல்லா சவுண்டு போட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். இதெல்லாம் கேஸ் வீடியோ எடுத்தார். நம்ம கைசி விட்டு சீன் போட்டோம். அந்த வீடியோ நான் சைடில் காமிக்கிறேன். அவர் ஃபோனில் எடுத்த வீடியோ அது. நானும் ஃபோனில் தான் எடுத்தேன். அவர் செல்ஃபி ஸ்டிக்கில் எடுத்தேன். நான் ஹெல்மெட் மோடில் மாற்றி பண்ணிட்டு இருந்தேன். நான் இதுவரையும் ஹெல்மெட் மோடில் வந்து ஃப்ளிப்கார்ட்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஆனால் லிங்க் வந்து டிஸ்பிளேல கொடுக்குறேன், பார்த்து டவுன்லோட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக 340 அந்த ரேஞ்சு தான் இருந்துச்சு. 370 நினைக்கிறேன் நான் வாங்கும்போது. இப்போ 400 ஏதோ போட்டாங்க. அது கேட்டாங்க எவ்வளோ எல்லாரும். அப்போ ஒரு 400 கிட்ட வந்துச்சு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தேன். அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இதில் நம்ம ஆளுக்கு தான் எல்லோரும் வராங்கிறாங்க தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது நமக்கு சைலன்சர் சல்லுன்னு பறந்து போகிறாங்க. நம்மகிட்ட சைலன்சர் எதுவும் போடல. இது நம்ம குரூப் தான் அங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு அவங்கள யாரும் தெரியாது நினைக்கிறேன். நம்ம தான் ஃபஸ்ட் டைமாக போயிட்டுருக்கோம். நம்ம ஆரம்பி தான் நிறைய வந்துருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. ஆரம்பி நிறைய இருந்துச்சு. ஸ்டிக்கரிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. நானும் ஒரு ஆரம்பி எடுத்து ரொம்ப பிடிச்சிருந்தேன். ஆரம்பி அந்த வண்டியை ஃபோட்டோ எடுத்துருந்தேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்டோரியில் போட்டிருந்தேன், அவரை டேக் பண்ணி போட்டிருந்தேன். அவரோட வண்டி தான் அது. அவர் பேர் வந்து ட்வின் டாட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். ட்வின் டாட்லர். செம்மையாக இருந்துச்சு. பைக்கு ஸ்டிக்கரிங் பார்த்தா நம்ம தரமாக இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். பண்ணுவோங்க, பொறுமையாக பண்ணலாம்.
அந்த வீடியோ ஆட் பண்ணா இல்லையா? ஆட் பண்ண நினைக்கிறேன். சரிங்க அந்த வீடியோ ஆட் பண்ணி விட்டேன். இப்போ தான் கேஸ் இருக்குது. எனக்கு ஆட் பண்ணியிருந்தேன், மறந்துட்டு நினைச்சேன். இதுதான் கேஸ் நாங்கள் எடுத்த வீடியோ. சும்மா நம்ம அட்ராசிட்டி போட்டு வந்துட்டோம் சார். வீடியோ எடுத்தால் நம்ம கை விட்டுருந்தேன் சார். அட்ராசிட்டி போட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ தரமாக இருந்துச்சு கேஸ், பயங்கரமாக இருக்குது. அவர் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குற, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாம் நம்ம பசங்க. இவரும் அந்த ஆரன் பையன் நம்ம கூட வரல, நம்ம கூட மேலே வருவாங்க கேஸ். அப்புறமா இதான் கேஸ் அந்த இடம். நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டோம். எக்ஸாக்ட் ஸ்பாட் எதுன்னு தெரியல. ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம் ஸ்பாட்டை. அப்புறமா ஒரு வழியாக எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. நாங்கள் அங்கங்கே நல்லா போய் நின்றுட்டு இருந்தோம். சரியான வெயில் இந்த இடத்துல ஃபுல்லாக நிறைய ட்ரோன் ஷாட்லாம் எடுத்திருந்தாங்க. அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். வந்ததை நான் அனுப்பிடுறேன் உங்களுக்கு. டெலிகிராம் தான் கேட்டிருக்கேன். டெலிகிராமில் வாட்ஸ்அப் ஏதாச்சும் அனுப்பிடுவேன்னு கேட்டிருக்கேன். அதெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் ஆட் பண்ணலாம். அதுக்காண்டி தான் வெயிட் பண்ணுறேன் நியூ இயர்க்கு அப்லோட் பண்ணுறதுக்காண்டி. இப்போ நான் எடிட் பண்ணிட்டு வந்து 31 எடிட் பண்ணிட்டுருக்கேன். நாளைக்கு காலையில் நாளைக்கு நைட்டு ஃபுல்லாக அப்லோட் பண்ணிடுவேன் மிஸ் மறக்காமல். எனக்கு ட்ரோன் ஷாட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்ஸ்டாகிராமில் ட்ரோன் ஷாட் வந்து எடுத்து மட்டும் அவங்க பேர் ஒண்டர்ஸ்ன்னு வரும். ஏதோ ஒரு ஒண்டர்ஸில் கிளாட் ஒண்டர்ஸ் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, இதுவும் வச்சுருக்காங்க. இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் இருக்குது. ரெண்டுத்துலையும் அவங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க. அவர் தான் எல்லாமே வீடியோ எல்லாமே எடுத்தார். வீடியோ ஃபோட்டோ எல்லாமே எடுத்துருந்தாங்க. அவர் சென்னையிலேருந்து ஒரு யூடியூபர் வந்திருந்தாங்க. புல்லட்டில் வந்துருந்தார் கேஸ். அவர் சென்னையிலேருந்து எலக்ட்ராவில் தரமாச்சு. அந்த லாஸ்ட்டில் கிளம்பும்போது சரியான அட்ராசிட்டியாக இருந்துச்சு கேஸ் எல்லோரும். இதான் கேஸ் அந்த ஸ்பாட்டு. இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ரைட் சைடில் இருக்கணும் அந்த ஸ்பாட்டு. ரைட் சைடே எடுத்து காமிக்கிறோம் சரிங்க. இந்த பைபாஸில் போலீஸ் எதுவும் அவ்வளோ வரமாட்டாங்க. இந்த இடத்த இன்னும் ரெடி பண்ணல இந்த இடம் இன்னும். அதனால் இங்கே இந்த போலீஸ் யாரும் அதிகமாக வரமாட்டாங்க. இந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் தள்ளி அங்கே போனோம். அங்கே கொஞ்சம் பசங்க இருந்தாங்க. எல்லோரும் அப்படி கொஞ்சமாக சேர்ந்து ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ரைட் சைடில் இன்னும் ரோடு மாதிரி க்ளீனாக இருந்துச்சு. சல்லுன்னு பறந்து போனோம். பயங்கரமாக இருந்துச்சு. சரி அப்புறம் அவர் அங்கே போயிட்டு அவர் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னோம். மீட்டிங் இறங்கி நாங்களை ஃபோன் பண்ணி கேட்டு எல்லோரும் கன்ஃபார்ம் பண்ணோம். இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோம் எல்லோரும் வண்டியாக. இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் ஃபோன் பண்ணார். இந்த இடம் தான் நினைக்கிறேன். அப்படி என்ன பேசிகிட்டே வந்துருந்தார். அது ரெக்கார்ட் ஆகுமா எனக்கு தெரியல, கேட்குதான்னு தெரியல உங்களுக்கு. நான் இதில் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் கேளுங்க, அதில் கேட்டால் உங்களுக்கு ஓகே தான். இந்த இடத்துல வெயிட் பண்ணுமா சரியான வெயில் கேஸ். ஒரு இடத்துல கூட மரமே இல்லை. ஃபுல்லாக பைபாஸ் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஆப்டா மார்க்கெட் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தான். சரி நான் இந்த இடத்துல வெயிட் பண்ணுறேங்க சார். எல்லோரும் வந்த அப்புறம் நான் உங்களுக்கு சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டு விட்றேன். எல்லாமே வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வருங்க வீடியோஸ்லாம். எல்லோரும் அப்படி கொஞ்சமாக வர்றாங்க. இப்போ தான் கொஞ்சம் 4-5 பேர் வந்திருந்தாங்க. R15 புல்லட்லாம் வந்துருந்துச்சு. அப்புறம் ஒரு கூட்டமே வந்துச்சு. R3 R15 நிறைய வந்துருந்து கைஸ். ஜம்முன்னு எல்லோரும் கொஞ்சம் நிறைய பேர் வந்துருந்தாங்க. அப்படி லைனாக அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். எல்லோரும் ஒரு பைக்கை அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். இந்த இடத்துல நம்ம பைக் விட்டுருந்தோம். இங்கே இந்த அருகேஷ் நம்ம செல்லக்குட்டி நம்ம என்ன சார் எல்லாம் யூடியூபர்ஸ் இருந்தாங்க. இவங்க 2 பேர் ஒரு 3 யூடியூபர் வந்திருந்தாங்க. அடுத்து ஒரு சிபிஆரில் நிறைய வண்டி இருந்துச்சு. NS டாமினர் NS ஃபுல்லாக NS கூட்டம் நிறைய இருந்துச்சு. NS கவாஸ்கி 350 இது மட்டும் தான் கொஞ்சம் ஹை சிசியில் வந்துருந்துச்சு. தரமாக இருந்துச்சு எல்லாமே. அங்கே ஒரு எக்ஸ்பிரஸ் ஒன்று வந்துருந்துச்சு. டியோலாம் தரமாக ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம NS டாமினர் RS 220. அடுத்து நம்ம NS அடுத்து ஒரு யூடியூபர் உள்ளது கைஸ். அது அவரும் எக்ஸ்ட்ரா லைட்லாம் மாட்டி ஃபாக் லைட் நைட்லாம் நமக்கு NSல லைட்டு கம்மி தான் கைஸ். அதனால் ஃபாக் லைட்லாம் மாட்டி வச்சாரு. அப்புறம் கேக் கட்டிங்கில் வீடியோ எடுத்தேன் கைஸ். சும்மா செல்ஃபி ஸ்டிக்கில் மாட்டி ஹைட்டாக தூக்கி எடுத்தேன். சும்மா சரியான கூட்டம் வந்துச்சு கைஸ். பயங்கரமான கூட்டம். ஒரு 70-80 பைக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எத்தனை இல்லை 70-80 இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா எல்லோரும் ஹெல்மெட்டே எடுத்து தரமாக போட்டுருந்தாங்க. நிறைய பேர் ஹெல்மெட்டை கழட்டவே இல்லை. நிறைய பேசியனுக்குலாம் தெரியாது ஹெல்மெட்டே கழட்டலை யாருமே. சரி நானும் அப்படி கழட்டாமல் வச்சுருந்தேன். கேட்குறீங்களா பயங்கரமாக போச்சு. எல்லோரும் கத்திட்டே இருந்தாங்க. அப்புறம் என்ன கேக் கட்ட அப்புறம் என்னவும் தெரியல, தூக்கிட்டாங்க கேக் எல்லோரும். அப்புறம் ஃபைனலாக ஒரு எண்டிங் வந்துட்டோம் கைஸ். இந்த எண்டிங்கு எல்லாம் வீடியோ எடுத்து வந்தாங்க. சவுண்ட்லாம் பயங்கர
சைலன்ஸ் எல்லாம் போட்டு வெறித்தனம் பண்ணாங்க. இதான் நம்ம வந்தோம். நம்ம வீடியோ எடுத்துட்டு அவர் எப்படி ஏற்றிட்டு அப்படி கிளம்பிட்டோம். பின்னாடி அவர்கிட்ட ஃபோனை கொடுத்து எடுத்து அவர் எடுத்துகிட்டு இருந்தார். அப்படி வண்டி எடுத்து கிளம்பிட்டோம். அவர் போர்ட்ரேட்டில் லேண்ட்ஸ்கேப் எடுக்காமல் போர்ட்ரேட்டில் எடுத்துட்டார். சரி பரவாயில்ல கைஸ், பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் அவரை தெளிவாக எடுக்க சொல்லலாம். ஐயோ நிறைய இடத்துல ரோடு தான் தெரியுது. பைக்கில் நிறைய பறந்து போச்சு. கொஞ்சம் பைக் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பைக்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் கிளம்பி வந்தோம் கைஸ். சும்மா தரமாக இருந்துச்சு. ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸும் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். ட்ரோன் ஷாட் வந்து நான் வந்தோடனே இதில் கடைசி ஆட் பண்ணி விட்றேன் கைஸ். இதுக்கப்புறம் கண்டிப்பாக ட்ரோன் ஷாட் இருக்கும். நண்பர்களே சாரி நண்பர்களே, கொஞ்சம் என்னால் போர்ட்ரேட் வீடியோ தான் எனக்கு கிடச்சிது. அது நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இது வந்து கிளான்ஸ் ஒண்டரில் அவர் தான் அப்லோட் பண்ணியிருக்காரு யூடியூப்பில். அவர் தான் வீடியோவும் எடுத்துருந்தார். அவர் தான் அவரோட சேனல் லிங்க் கீழே கொடுக்குறேன். அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அவர் நிறைய இடத்துக்கு போய் ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து வீடியோ போட்டுருக்காரு. இவர் தான் நம்மளுக்கும் ட்ரோன் ஷாட் எடுத்துருந்தாங்க. அவர் சேனல் லிங்க் கீழே கொடுக்குறேன், பாருங்கள் கைஸ். Yeah, make all the demons quiet. Yeah, we were built to thrive. Yeah, I think that we've all had enough. What keeps you up at night? Yeah, make all the demons quiet. Yeah, we were built to thrive. Yeah.